சார் வாமா. வாப்பா தம்பி. என்னம்மா, என்ன கம்ப்ளைண்ட்? என்ன சார் இப்ப ரீசெண்டா அந்த யானை கட்சி ஒரு மாநாடு நடத்துனாங்களா மதுரையில? ஆமா. ஏதோ தலைவர் வந்து ரேம்ப் வாக் போயிருக்காரு சார். சரி. மதுரைதான். ஆசையா தலைவரை பார்க்கலாம்னு போயிருக்கான் சார். தூக்கி தூக்கி வீசுறாங்க சார். ஏதோ இந்த செத்த எலிய தூக்கி வீசுவாங்களா அந்த மாதிரி வீசுறாங்க சார். அங்கங்க எலும்புலாம் உடஞ்சிருச்சு சார். என் பையனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். தளபதி வந்தாருன்னு கிட்ட போய் பார்க்க போனேன்னா அங்க கருப்பு சட்டை போட்டு பவுன்சர் விளையாடுனாங்களா, தூக்கி கீழே போட்டாங்க. அடிபட்டு இருக்கா? ஆமா சார். சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்கலாம். பேரு ஏதாவது சொல்லி ரைட் கொடுங்க. ஒரு நிமிஷம், இங்க வந்துட்டீங்களா நீங்க? சார் அந்த பையனே கிடையாது சார். நீங்க விழுந்தது இந்த பையனை தூக்கி போட. இந்த பையன் சார் அது. நான் தான் சார் அது. இந்த பையன் சார் அது. என்ன சார் விழுந்த வீடியோல பெத்த அம்மாவுக்கு தெரியாது சார் பையன் யாருன்னு? என்ன சார் இப்படி போய் சொல்றாங்க? ஏமா சும்மா பச்சை போய் பேசாதமா. இங்க பாருங்க சார், முடிய பாருங்க சார். பாக்ஸ் கட்டிங்க, அந்த பையனும் பாக்ஸ் கட்டிங்க, அந்த பையன் முடிய பாருங்க. போய் சொல்றாங்க சார், பச்சை போய் பேசுறாங்க. அந்த பையன் கொஞ்சம் பல்கா குள்ளமா இருந்தான் சார். இந்த பையன் எப்படி இருக்கான் பாருங்க. குள்ளமா பல்கா இருக்கான். பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கான் சார். அவன் சட்டை ஒரே சட்டையை வாங்கிட்டு வந்து ஒரே கடையில போய் எந்த கடையில வாங்கணும்னு வாங்கிட்டு வந்துருக்கான் சார். சார் விழுந்தவனுக்கு தெரியாதா சார் யார் விழுந்தான்னு? இவன் தான் சார் தம்பி. சரி சார் நான் தான் சார், பச்சை போய் சொல்றாங்க சார். நீ இல்லையா? சார் நான் தான் சார். ஓ சரி, என்ன இப்ப என்ன பண்ணலான்றீங்க சார்? சிம்பிளா முடிச்சுக்கலாம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அன்னைக்கு வந்து மாநாட்டுக்கு போனது அந்த பையன் இல்ல, இந்த பையன் தான். ஆசியா தலைவர் கூட நான் போயிட்டு அழகா பிடிச்சேன். சரி, மொத பாயிண்ட் எழுதிக்கீங்க. ரெண்டாவது அந்த பவுன்சர் தூக்கி போட்டார்ல, அந்த பவுன்சர் அன்னைக்கு மாநாட்டுக்கே வரல. மாநாடுக்கு பவுன்சர் தூக்கி போட்ட பவுன்சர் மாநாட்டுக்கே வரல, எழுதிக்கணும். அன்னைக்கு லீவ் ஆகுது. சரி போட்டுங்க. மூணாவது இந்த ரேம்ப் வாக் நடந்தாங்கல்ல, அதுல நடந்தது நம்ம தளபதி கிடையாது. சும்மா அவருக்கு படத்துல டூப் போடுற மாதிரி டூப் போட்டாங்க. அப்படி ஒத்திக பாக்கிறது. அப்ப அதே எழுதிக்கணும். அதை எழுதிக்கணும். சரி, வேற இன்னொன்னு அன்னைக்கு டேட்ல மாநாடே நடக்கல சார். மாநாடு மாத்தி வச்சிருந்தாங்க. அது சும்மா அன்னைக்கு வந்து நடக்கணுமே காட்டுறதுக்காக பண்ண ஒரு. சரிப்பா, என்ன மாத்தி என்ன வேணாலும் எழுதிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெளியே இருக்கு, கொஞ்ச நேரம் வெளியே இருக்கு. இப்படி பச்சை போய் பேசுறீங்க. யார் போய் சொல்றா? ஒரு மாநாட நடத்தி எத்தனை பேர் தாலியா இருக்காங்க? இந்தியாவிலேயே இந்த எலக்கட்சி இருக்குல்ல, அதுதான் நம்பர் 1 ஊழல் கட்சி. இந்த சிஎம் மிக மோசமான ஊழல்வாதி. இந்தியாவிலேயே வீரபத்ர சிங் இமாச்சல், அந்த அவரோட ஆட்சி, அவர் தான் மிகப்பெரிய ஊழல்வாதி. இந்த ஸ்டேட்ல மாதிரி வேற எங்கேயுமே ஊழல் நடக்கல. இந்தியாவிலேயே மேகாலயா மாநிலத்திலே தான் அதிக ஊழல் நடந்திருக்கு. இங்கேதான் நிறைய ஊழல்வாதிகள் இருக்கு. மறுபடியும் 2023 இதையே நான் ரெஜிஸ்டர் பண்றேன். மேகாலயால தான் அதிகமா ஊழல் நடந்திருக்கு. இங்கதான் அதிக ஊழல்வாதி இருக்கு. இந்தியாவிலேயே ராஜஸ்தான்ல தான் அதிக ஊழல் நடந்திருக்கு. வேற எங்கேயுமே இப்படி நடக்கல. ராஜஸ்தான்ல தான் ஊழல்வாதிகள் அதிகமா இருக்கு. இந்தியாவிலேயே தெலுங்கானா கேசிஆர் அந்த ஆட்சியில தான் மோசமான ஊழல் நடந்திருக்கு. இந்தியாவிலேயே மேற்கு வங்கம் மாதிரி ஊழல் எங்கேயுமே நடக்கல. ஃபுல் ஊழல்வாதி எல்லாம் அங்கதான் இருக்கு. ஸோ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக ஊழல் நடந்திருக்கு. ஸோ ஜி கே நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன் பூத் எல்லாம் அச்சா ஒரு அச்சா. ஓகே, எனக்கு ஒரு காரியம் நீங்க செய்யணும். சொல்லுங்க ஜி. இது எனக்கு பிடிச்ச ஒரு 16 தொகுதி லிஸ்ட் எடுத்திருக்கு. ஃபுல்லா கோவில் இருக்க ஸ்டேட்டா இடமா தொகுதியா பாத்துருக்கு. நீ என்ன பண்ணு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பிக்சிங் நோ பார்கெனிங். அந்த கூட்டணியில ஒரு ஆளு போயிட்டு ஒரு சைன் நான் சொன்னேன்னு ஓகே பண்ணி முடிச்சிரு. ஓகே ஜி, ஒரு டவுட். நீங்க போற இடத்துல எல்லாமே இந்த ஒரே டயலாக் ஒரே பிட்ட தான் எல்லா ஸ்டேட்லயும் போட்டுட்டு இருக்கீங்களா? பின்ன அப்ப நம்ம ஸ்டேட் நம்ம ஆட்சி இடத்துல போயிட்டு நம்ம ஊழல்வாதின்னு சொல்லணுமா? என்ன லாஜிக் இது? ஆப்போசிட் பார்ட்டி பண்ற இடத்துல தான் சேம் டைலாக் போட முடியும். நம்ம அப்படி இருந்தாலும் வெளில சொல்லக்கூடாது. கூட்டணியை அமைச்சிட்டாங்கன்னா அவங்க வாஷிங் மிஷின்ல போட்ட புனிதமானவர்கள். இப்ப கிடைச்சாகலையா புனிதமா? சொன்ன அசைன்மெண்ட் பண்ண கேள்வியா கேட்டு சாவடிக்குது. சார் வணக்கம் சார். வாங்க. ஜி வந்து மேல ஒரு லிஸ்ட் கொடுத்து விட்டாரு. என்னது இது? ஒரு 16 தொகுதி அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான், கோவில் இருக்க தொகுதியா.
யார கேட்டு இது பண்ணீங்க கேட்காம? யாருங்க கேட்கணும்? மேல சொல்லிட்டாங்க, ஜி சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. கையெழுத்து போனா போட வேண்டியதானே நீங்க? அப்ப சொன்னா கரெக்டா இருக்கா? இந்தாங்க. என்னென்ன தொகுதி? அது வந்து அந்த பழனி, ஸ்ரீவல்லிபுத்தூர், அப்புறம் வந்து கும்பகோணம், நல்ல கோயில் இருக்கிற இடம் தான். அந்த திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி, இந்த மாதிரி நல்ல கோவில் இருக்கிற புண்ணிய தலங்கள். ஏன்னா அங்க நிறுத்தினாதான் நமக்கு வந்து இதா இருக்கும், சப்போர்ட்டா இருக்கும். அந்த கோயில்லாம் நிறைய இருக்கணும் நமக்கு, அதனாலதான். சரி. அப்புறம் சார் இதே மாதிரி இன்னும் 2-3 லிஸ்ட் வரலாம் ஃபியூச்சர்ல. எல்லாத்துக்கும் சைன் போட்டு கொடுத்துருங்க. சரி, என்னோட தொகுதியில நான் எனக்கு மட்டும் கொடுத்துருங்க. ஜிட்ட சொல்றேங்க. அது நான் பேசிக்கிறேன். பேசிக்கலாம். அந்த கேள்விக்கு கையெழுத்து மட்டும் போட்டு சரி. சார் அண்ணா வணக்கம் அண்ணா. இப்ப வந்து உங்க தம்பி வந்து மாநாடு முடிச்சிருக்காரு. அதுல வந்து அங்கிள் அங்கிள்னு பேசுறது பெரிய சர்ச்சையா இருக்குண்ணா. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ணியா அங்கிள் எங்குது? ஜங்கிள் ஜங்கிள் தானே சொல்லணும். ஜங்கிள் ஜங்கிள் தானே தம்பி சொல்றோம். அதானே வாஸ்தவம். என்ன வர 30ஆம் தேதி நான் ஜங்கிள்ல என்ன பேசுறேன்னு பாரு. மரங்களோட ஜங்கிள்ல நான் என்ன பேசுறேன்னு பாரு. அம்மா பேசிக்கிட்டு அங்கிள் என்ன வயசு, என்ன என்ன இவர் அங்கிள்ன்றாரு. இவர் அங்கிள் நாம, இவர் வயசு என்ன? அதானே பார்த்தேன். எல்லாம் ஆஃப் செஞ்சுரி அடிச்சவங்க 55, 59 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களெல்லாம் என்ன அண்ணன் கூப்பிடுன்னு கூப்பிட வைக்கிறது. இவங்களை விட வயசுல மூத்தவங்களையும் அண்ணன் கூப்பிடு, மரியாதை நிமித்தமான அண்ணன் கூப்பிட வைக்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆமா நடக்குது. தங்கச்சி, எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வண்டியை நான் எப்படி ஓட்டிக்கிருக்கேன். புரியுதா? 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 70s கிட்ஸை தாண்டி 66ல பிறந்த எனக்கு தான் தெரியும் இந்த வண்டியை எப்படி ஓட்டிக்கிட்டு. வயசு என்னடா? 22. ஓ வயசு என்னடா? 23. 22, 23 வயசு பையன் 59 வயசு ஒரு தாத்தாவை பார்த்து அண்ணன் கூப்பிட வைக்கிறது பேசுறமே என்கிட்ட இருக்கு. தேவையில்லாம பேசி ஆட்டையை கலைக்காதீங்க. சரி சரிண்ணா. இது இப்போ வந்து அந்த மலை அவர் அந்த பூக்கட்சி ஆபீஸ்ல அந்த மாதிரி கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிறான்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, கலப்பு திருமணம் கூட இருந்த இடும்பு கூட கல்யாணத்தையே நான் தான் பிழைக்கி விட்டேன். நான் என்ன கேட்குறேன் தம்பி, இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த இந்த உயர் சாதி பொண்ணுக்கும் தாழ்த்தப்பட்ட பையனும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? இல்லை இந்த மலை வந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவர்களுக்கும் சேர்த்து அவங்க கட்சியா பேச கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? பதில் இருக்கா? அண்ணன் ஒரு கேள்வி கேட்டீங்களா, உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட பதில் இருக்கா? அண்ணா, காலங்காலமா தீகா, கம்யூனிஸ்ட், விசிகா, இன்னும் நிறைய முற்போக்கு கட்சிகள், அமைப்புகள்லாம் அவங்க கட்சி ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் இருக்காங்க. அதோட வழக்குகளை இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா ஒண்ணு பண்ணி வைப்பான்னு சொல்லு, இல்ல பண்ணி வைக்க மாட்டேன்னு. அது என்ன இப்படி சாதிகளுக்கு முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க? வேற சரிண்ணே. இப்போ வந்து அரசியல் களம் வந்து ரொம்ப தீயா இருக்குண்ணே. இப்போ வந்து அடுத்த எலெக்ஷன் நோக்கி இது எல்லாரும் பயணிச்சிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? என் பிள்ளைகளுக்கு தெரியும். நான் அண்ணன் ஆட்சிக்கு வந்து அடுத்த 1 நிமிஷத்துல கூட ஒழிச்சிருவேன். 1 நிமிஷத்துலயா? ஆமா. ஆனா எப்படி 1 நிமிஷத்துல முடியும்? அது முடியும் தம்பி. உன் கையை கொடு. பேனா குடுறா. ஒளிஞ்சிருச்சா? இதானே தம்பி, இப்படி பண்றதுனால நீ லூஸ் பையன் அப்படி நினைக்காது தம்பி. நான் எப்படி தமிழ்நாட்டுக்காரன 1 மணி நேரத்தை அடைப்பேன்னு முன்னாடி ஒரு சொன்னேன். முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுக்கு கடன் கொடுத்தவனை அனுப்பிச்சு விடுவேன் அப்படின்னு எப்படி ஒரு கேனத்தன்மை சாரி இந்த மாதிரி சொல்லி விட்டணும். அப்படி ஒரு ஐடியா இருக்கு தம்பி. அதை இப்ப சொல்ல மாட்டேன், தேவைப்படுற நேரத்துல சொல்லுவேன். தயவு செஞ்சு சொல்லிடாதண்ணா, மனசுக்குள்ளே வச்சுக்க. இதை வெளில சொல்லிட்டேன்னு வச்சுக்க, இப்ப வந்து பாதி நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்லிட்டேன்னா முழுசுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்கண்ணா. அதனால வெளில சொல்லிடாது, தயவு செஞ்சு வேண்டாம். சரி தம்பி, அண்ணன் பிப்ரவரி 7 மாநாடு நடத்துறேன். உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும், அது வேற. அது பிப்ரவரி 7 மாநாடு நடத்துறேன். சரி, அதுக்கு எப்படி வசூல் அளிக்கிறேன், எப்படி திரட்டுறேன், எப்படி மாநாடு நடத்தணுங்கிறத நான் சொல்றேன். அப்போ ஒரு கூட்டம் வருவாரு. அப்ப தெரியும் நான் எப்படி என் தம்பிக்கு சொல்லுங்க அந்த மாநாடு எப்படி இருக்கும் நான் காட்டுறேன். சரி, அன்னைக்கு தெரியும். சரி. போ.